இப்ப நான் வந்து நான் புதுசா ஒண்ணு வச்சிருக்கேன், இங்க எல்லாத்த விட தனிமைப்படுத்தி என்கிட்ட இது இருக்குன்றத நீங்க சொல்றதா இருக்கலாம். இல்லைன்னா நான் வந்து சீன் சூப்பரா எழுதிருக்கேங்க, ஒரே கதை தான், நான் வந்து இத்தனை வருஷமா பார்த்த சினிமா தான் பார்க்க போறேன், என்னோட சீன்ஸ் வந்து சுவாரஸ்யமா இருக்க போகுதுன்றதான் விஷயமா இருக்கலாம். இப்ப அதோட ரைட்டிங் ஸ்டைல் இருக்குல்ல, இப்ப நான் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணும்போதும் நரேஷன்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த விஷயம் என்னன்னா, எனக்கு அந்த படம் நான் வந்து ஒரு சில ரைட்டிங் ஸ்டைல் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். இப்ப என்னன்னா அதுல ஒரு சீன் இருக்கும், அதாவது அந்த வேன்ல மாட்டிக்கிட்டதுமே ஃபேமிலியோட போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த முள்ளின்ற கேரக்டர் வந்து என்ன பண்ணுவான்னா, ஃபுல்லா வந்து நான் கஷ்டப்பட்டேன் இது மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த நாயை வச்சு ஒரு பொய் சொல்லி எஸ்கேப் ஆகிற ஒரு சீன் இருக்கும். இப்போ அது ரைட்டிங் ஸ்டைலா என்னன்னா, இப்போ ஒரு எமோஷன் சீன் அப்ரோச் பண்றதுக்கு வந்து இப்போ நான் அந்த அந்த இடத்த நீங்க வந்து உண்மையா அது அவனோட லைஃப்ல நடந்ததா கூட இருக்கலாம், அவன் சாப்பாடு முடியாம இருந்திருக்கலாம், கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாம், எல்லாமே இருந்தும் அந்த சீனை பிரேக் பண்ற ஸ்டைல் இருக்குல்ல, ரைட்டிங்கா அது ஒரு கர்க்கினஸ் இருக்குல்ல, அது வரும்போதும் இல்ல எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இந்த கதையை எப்படியும் சொல்லலான்றதுக்கான விஷயங்கள் தான். எனக்கு பர்டிகுலரா அந்த படத்தோட எல்லா எமோஷன் சீன்ஸ்க்கு அப்புறமும் சின்னதா பிரேக் பண்ணி கொஞ்சம் ரிலீஃப்கான சில விஷயங்கள் ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ அது வந்து எனக்கு அந்த பேட்டர்ன் ஆஃப் ரைட்டிங் வந்து அந்த ஸ்கிரீன் பிளேல வந்து இது கொஞ்சம் எங்கேஜ் பண்ணும், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்தது. ஸோ அது ஒரு ரீசனா இருந்தது நான் அந்த படம் பண்றதுக்கு.